Hello, welcome everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு கம்பெனி பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப ஏ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. நான் இங்க 100 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கம்மியான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் வச்சிருக்கேன், சோ தட் உங்களுக்கு ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்போ கரெக்டா 100 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அதிகமான ஷேர்ஸுக்கும் அப்ளிகேஷன் வரலாம், கம்மியான ஷேர்ஸுக்கும் அப்ளிகேஷன் வரலாம். 100 விட அதிகமா அப்ளிகேஷன் வந்ததுன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், கம்மியான ஷேர்ஸுக்கு வந்ததுன்னா அது என்னங்கிறோம்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம், 105 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வருது, இல்ல 108, 110 அந்த மாதிரி அதிகமான நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்தா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதே 98, 95, 93 இந்த மாதிரி கம்மியான ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்ததுன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருப்ப கம்பெனிக்கு பிரச்சனை இல்ல. சில அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணி மீதி இருக்கிற அப்ளிகன்ஸுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஷேர்ஸை வந்து அவங்க அலாட் பண்ணிக்கலாம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்போ இப்ப 98, 95, 93ங்கிறப்ப கம்பெனி வந்து அப்படியே அந்த ஷேர்ஸை அவங்களுக்கு அலாட் பண்ணிக்கலாம், இஷ்யூ பண்ணிக்கலாம். ஆனா இந்த அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கீழே போயிடுச்சுன்னு வைங்க, கம்பெனி வந்து பப்ளிக்கு ஷேர்ஸை அலாட் பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட நம்பரை தான் நம்ம என்னங்கிறோம்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் வந்திருக்கணும். அப்படி வரலன்னா கம்பெனி வந்து ஷேர்ஸை அலாட் பண்ணக்கூடாது, ஃபர்தரா ஷேர்ஸ் இஷ்யூ வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாது. அந்த மினிமம் நம்பரை தான் நம்ம என்னங்கிறோம்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் 90% ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் வந்திருக்கணும். அப்படி 90% ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வரலன்னா கம்பெனி பப்ளிக்கு ஷேர்ஸை அலாட் பண்ண முடியாது. அந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அந்த 90% மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதுதான் நம்ம என்னங்கிறோம்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். அட்லீஸ்ட் 90 ஷேர்ஸ் ஷுட் பி, 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா 90 ஷேர்ஸ் ஆவது பப்ளிக் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும், 90 ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் வந்திருக்கணும். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னங்கிறோம்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப 85 ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன் வருதுன்னு வைங்க, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் கீழே போயிருது, அப்ப கம்பெனி வந்து பப்ளிக்கு அலாட் பண்ண முடியாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும், அலாட் பண்ண கூடாது. இததான் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறோம். ஏன் இப்படி கம்பெனிக்கு கம்மியான ஷேர்ஸுக்கு தான் அப்ளிகேஷன்? சில கம்பெனிஸுக்கு வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும், சிலதுக்கு வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வராது. எதனால அப்படின்னா கம்பெனிக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல பப்ளிக்கு கம்பெனி மேல ட்ரஸ்டோ கான்பிடன்ஸோ இல்லாம இருக்கலாம், இல்ல மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பெனி பத்தி அதிகமா இருக்காது. சோ இப்படி எல்லாம் இருக்கப்பதான் இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வராம இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட்ல இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்தந்த கம்பெனிஸ் வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவுங்கிறது அவங்க அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிதான் கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லுது. மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கணும்னு சொல்லி கொடுக்கல, அந்த கம்பெனியோட விருப்பப்படி ப்ராஸ்பெக்டஸ்ல அதை மென்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்திருக்கு. ஆனா செபி தெளிவா சொல்லுது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இதை பத்தி நம்ம தனியா வீடியோ பார்த்திருக்கோம். செபி தெளிவா சொல்லுது என்னன்னா 90% ஆஃப் தி இஷ்யூட் ஷேர்ஸ் வுட் பி சப்ஸ்கிரைப். எவ்வளவு இஷ்யூ பண்றாங்களோ அதோட 90% கண்டிப்பா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கணும். இப்ப 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் 9,000 ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் வந்திருக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. சோ ப்ராஸ்பெக்டஸ்ல அந்தந்த கம்பெனிஸ் அவங்களுடைய மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா அது எவ்வளவு பர்சன்ட் கீழே போக கூடாதுன்னு செபி சொல்லுதுன்னா இட் should not be below 90%. இப்ப மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனோட மீனிங் பார்த்துருவோம். The minimum number of shares that must be subscribed by the public when a company issues shares to the general public is known as minimum subscription. ஒரு கம்பெனி பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆகணும்னு கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லுதோ இல்ல செபில சொல்லுதோ அதை தான் நம்ம என்னங்கிறோம்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் வந்திருக்கணும், அதை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பப்ளிக் ரெடியா இருக்கணும், அதுதான் நம்ம மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறோம். The amount of minimum subscription must be stated in the prospectus. அது எவ்வளவுங்கிறது prospectusல கொடுத்திருக்கணும். According to SEBI guidelines, currently every company must raise 90% of the issues amount as minimum subscription. SEBI என்ன சொல்லுதுன்னா இஷ்யூ பண்ணதோட 90% amount ஆவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனா ரைஸ் பண்ணியிருக்கணும். If the minimum subscription is not received, the company cannot allot shares to the applicants
and is required to refund the complete application amount that has been received. இந்த 90% amount வரல அப்படின்னா கம்பெனி ஷேர்ஸ் அலாட் பண்ண கூடாது. சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க எவ்வளவு அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த பணம் அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். For example, if a company issues 10 lakh shares, it must receive application for at least 9 lakh shares, 90% of 10 lakh. 10 lakh shares issue பண்றாங்கன்னா அதோட 90% எவ்வளவு 9 lakh. இதை தான் நம்ம மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறோம். இவ்வளோ ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் 9 lakh ஷேர்ஸுக்காவது அப்ளிகேஷன் வந்திருக்கணும். 9 lakh ஷேர்ஸ் ஆவது வாங்குறதுக்கு பப்ளிக் ரெடியா இருக்கணும். Purposes for which minimum subscription amount can be used. எதுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம்? For payment of preliminary expenses and brokerage. Preliminary expenses அப்படின்னா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்காக சில விஷயங்களுக்காக பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதை preliminary expensesங்கிறோம். For example, printing charges, stamp duty, registration fees, legal expenses. இதெல்லாம் preliminary expensesங்கிறோம். And brokerage. To pay the purchase price of the properties purchased or to be purchased. ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி இருந்தாங்க இல்ல இனிமே வாங்க போறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பணம் கொடுக்கறதுக்காக. If a loan has been taken for any of the above work, then for its payment. இந்த மேல குறிப்பிட்டிருக்கிற ரெண்டு விஷயங்களுக்கு ஏதாவது தேவைக்காக லோன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த லோனை பே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். For working capital needs, etc. Working capital needs அப்படின்னா டே டு டே ஆபரேஷன்ஸுக்காக தேவைப்படக்கூடிய பணம், ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ்க்காக தேவைப்படக்கூடிய பணத்தை தான் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், ஃபியூவல், பவர், இதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்ங்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை உபயோகப்படுத்திக்கலாம். Consequences of not receiving minimum subscription. இந்த minimum subscription வரலனா அதோட விளைவுகள் என்ன? According to section 39(3) of the Companies Act 2013, the company should receive the minimum subscription amount within 30 days from the date of prospectus or such other period as may be specified by SEBI. இப்ப minimum subscription 90% வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுலயும் SEBI என்ன சொல்லுதுன்னா, Companies Act என்ன சொல்லுதுன்னா, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு நாளுக்குள்ள வரணும் அப்படின்னா 30 days from the date of prospectus. Prospectusோட டேட்ல இருந்து 30 daysக்குள்ள இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்திருக்கணும். அப்படி வரலன்னா கம்பெனி ஷேர்ஸ் அலாட் பண்ண முடியாது. இந்த 30 daysங்கிறது செபி வேணா எப்ப வேணாலும் மாத்தலாம், அதிகம் பண்ணலாம் இல்ல கம்மி பண்ணலாம். இப்போதைக்கு வந்து 30 days. ஸோ ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிற டேட்ல இருந்து 30 daysக்குள்ள மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கணும். அதாவது 90% ஆஃப் தி இஷ்யூட் கேபிட்டலுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கணும். If the stated minimum amount has not been received, then the company cannot allot shares and the entire application money should be refunded. இந்த சொன்ன குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வரல, 30 daysக்குள்ள வரலனா வந்திருக்கு, இது வரைக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். அப்ளிகேஷன் மணி should be refunded. அதுவும் எத்தனை நாளுக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னா within 15 days from the date of closure of the issue. ஷேர்ஸ் இஷ்யூ க்ளோஸ் பண்ணி 15 daysக்குள்ள யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுத்துடணும். எப்போ? மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வராட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 15 daysக்குள்ள இஷ்யூ க்ளோஸ் பண்ணி 15 daysக்குள்ள அப்ளிகேஷன் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை 15 daysக்குள்ள கொடுக்கலன்னா அதுக்கு எவ்வளவு நாள் லேட் பண்றாங்களோ அதுக்கு 15% ஆனுவல் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கொடுக்கணும். பெனால்டி இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட். அந்த அமௌண்ட்டை திருப்பி அப்ளிகேஷன் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பெனால்டி? இன் கேஸ் தேர் இஸ் எனி டிஃபால்ட் இன் கம்ப்ளைங் வித் தி அபவ் ப்ரொவிஷன்ஸ், தி கம்பெனி அண்ட் தி டிஃபால்ட்டிங் ஆஃபீஸர் ஷுட் பே அ ஃபைன் ஆஃப் 1000 rupees per day. இப்ப மேல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அந்த 15 நாளுக்குள்ள அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுக்கல பிளஸ் 15% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் லேட் ஆயிடுச்சு, 15% ஆனுவல் இன்ட்ரெஸ்டும் கொடுக்கல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனியும் அந்த டிஃபால்ட்டிங் ஆஃபீஸரும் எவ்வளவு நாள் லேட் பண்றாங்களோ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் 1000 rupees பே பண்ணி ஆகணும். 15 daysக்குள்ள கொடுக்கல, 4 நாளா கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் அந்த 4 days ஒவ்வொரு நாளுக்கும் 1000 rupees ஃபைன் கட்டி ஆகணும், கம்பெனி பிளஸ் தி டிஃபால்ட்டிங் ஆஃபீஸரும் சேர்ந்து. தி பெனால்டி வில் பி கால்குலேட்டட் ஃபார் தி நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் த கம்பெனி ஹாஸ் கமிட்டட் த டிஃபால்ட். எவ்வளவு நாள் பணம் கட்டாம வச்சிருக்காங்களோ, எவ்வளவு நாள் அந்த டிஃபால்ட் ரிப்பீட் கண்டினியூ பண்றாங்களோ அத்தனை நாளுக்கும் ஒரு நாளைக்கு 1000 rupees அப்படின்னு சொல்லி ஃபைனை கட்டி ஆகணும். பட் அதுலயும் சொன்னாங்க 1 lakhக்கு மேல ஃபைன் கட்ட வேண்டிய தேவையில்லை, மேக்ஸிமம் 1 lakh தான் அந்த ஃபைன் அமௌண்ட் வரும். ஆனா பெர் டேக்கு 1000 rupees அப்படிங்கிற மாதிரி ஃபைன் வரும்.
So hope you all understood the meaning of minimum subscription. Thank you.